ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குந்தாலே எல்லாமே இருக்கும். நினைச்சு எங்களை நினைக்கிறத அனுப்புறதுக்கு அவர் எதிர்பார்க்கல கேட்டேன் தான் நான் அனுப்புறது கிடைக்க முன்னுக்கு வந்து சொல்லுவாங்க அவர் நல்லா இருந்து சரியான நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நான் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போனாலும் சரி, எனக்கு கால் பண்ணி டேய் சாப்பிட்டியா, தங்கம் சாப்பிட்டியா, செல்லம் சாப்பிட்டியா, இப்படி கேட்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம அம்மா தான். ஹாய் வணக்கம், மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் அண்ட் சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்றைக்கு எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரியை நாங்கள் பெரிய கல்லாரில் செய்ய இருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ பெரிய கல்லாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இன்றைக்கு அன்னைய தினம். மீண்டும் மீண்டும் கிடைக்காத ஒரு சிம்மாசனம் என்று சொன்னால் அது தாயின் மடி மட்டுமே. ஸோ அன்பின் முழு வடிவமாக இருக்கிற அன்னையர் அனைவருக்கும் ஃபார் த சார்மிங் அண்ட் சார்பாக எங்களுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி கட்டாரில் இருக்கிற மகன் அவங்களுடைய அம்மாவுக்கு அன்னையர் தினத்தை கொண்டாடுற முகமாக நிறைய பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அடுத்ததாக தன்னோட அன்னையாக இருந்த தன்னோட சித்தி அம்மம்மா எல்லாருக்குமே பரிசு பொருட்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியான தருணம் எப்படி இருக்குது, அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா நிரந்தர அன்பு. நாங்க ஃபார் த சார்மிங் அண்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இன்னைக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ உங்க மதர்ஸ் டேக்காக உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. ஸோ தன்னுடைய அன்பான அம்மாவுக்கு வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? எங்க இருக்காங்க மகன்? எத்தனாவது மகன் உங்களுக்கு? ஒரு மகன் தான். ஓகே, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. எதிர்பார்த்தீங்களா இப்படி கிஃப்ட் எல்லாம் வர வேண்டிய? இன்றைக்கு எதிர்பார்க்கல. ஓகே, இது ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை வயசு மகனுக்கு இப்போ? 26. பிடிச்சிருக்குதா? இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஆனா நீங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகே, மகன் எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சாங்க? வெட்டிங் முடிச்சு 1 இயர்ல கிடைச்சாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைம்? ஓகே, எந்த வருஷம் அவர் பிறந்தாரு? உங்களுக்கு 21 வயசு இல்ல? எந்த வருடம்? 96ல. அது உங்களுக்கு ஒரே ஒரு மகன். ஸோ முதல் பையனும் அவர் தான். ஸோ என்ன மாதிரி அந்த முதல் பிள்ளை பிறந்த டைம் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அதுல ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தெரியுமா? சொல்லணுமா எங்களுக்கு? அவர் தான் கேட்குறேன். அவர் பிறந்ததுக்கு பிறகு உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குந்தாலே எல்லாமே அவர் தான். ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஞாபகம் இந்த 26 வருஷத்துல அவர் இருந்த ஒரு நாட்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் எதுவா இருக்கும்? மறக்க முடியாத ஞாபகம் அப்படி எதுவும் இல்லை. அவரே ஸ்பெஷல் தான் உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷல் மகன்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கு. என்னவா இருக்கும்?
எப்படி சொல்லுவீங்க மொபைல் வேற ஏதாவது இருந்தா சொல்லிருந்தாரு நான் கேட்டிருந்தீங்களா? இது சொன்னா நிதானத்தான் இருக்கலாம். ஓபன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? சத்தமா சொல்லணும் எனக்கு. சோ நீங்க ஒரு சிங்கிள் மதர் இல்லையா? சோ ஒரு தனி ஒரு ஆளா இருந்து ஒரு பிள்ளைய அம்மாவோட கடமையும் அப்பாவோட கடமையும் சேர்த்து நீங்க செய்திருக்கிறீங்க. சோ உங்களுக்கு அந்த பிள்ளை செய்திருக்கிற ஒரு என்ன சொல்றது, நீங்க செஞ்ச அவ்வளவுத்துக்குமான ஒரு இதுதான் இங்க வந்து நிக்குது. சோ என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்க்கல கேட்டேன்னா நான் அனுப்புறது கிடைக்கல. இதை முன்னுக்கு வந்து சொல்லுவாங்க. அவர் நல்லா இருந்தது. எல்லா அம்மாமாரும் அதான் சொல்லுவாங்க, தன்னை பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும். வந்து ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணும் சொன்னா உங்க பிள்ளைக்கு என்ன சொல்லுவீங்க? எனக்கு இன்னும் மேல அவர் முன்னாடி நல்ல எனக்கு வந்தா எனக்கு அதுவே சொல்லுங்க. எனக்கு என்ன இதுவும் செய்ய தேவை. அவங்க எல்லாரும் அதுவே கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த அன்னைய தினத்துல? அவ்வளவுதான் நம்ம அவனுக்கு இந்த நிமிஷத்துல அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிளஸிங் கொடுக்கறதா நீண்ட ஆண்டோட ஆரோக்கியத்தோட இன்னும் மேலும் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக. ஓகே, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு. அம்மம்மாவும் சித்தியுமா வாங்க. ஆமா முன்னு இது உங்களுக்கு இது ஒரு 2 சித்தி மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்ல போறீங்க? இந்த அன்னையர் தினத்துல உங்க வீட்டுல இருக்க எல்லா அன்னைக்கும் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாரு. எங்களை அனுப்புறதுக்கு அவர் என்ன பொறுத்தல அவருக்கு விட அவர் இந்த மகனை தந்த உயிரை விட அந்த மகன் அதே மாதிரி இன்னிட்டு கேட்க மாட்டார். அடுத்து அவர் சந்தோஷம் வாழ்க்கையிலே சந்தோஷம். அவர் நல்லா இருந்தா தான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். கடவுள் அது வரை ஆசீர்வதிச்சு ஒரு கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் காலம் வாழ்ந்து வாழ்க்கையில மேல மேல முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரும். கண்டிப்பா உங்க எல்லாரையும் அவர் அவங்களோட அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்ததாலதான் இந்த தினத்துல வந்து உங்க எல்லாருக்குமே அவர் ஒரு ஸ்பெஷல் அனுப்பியிருக்கிறாரு. ஒரு தனி ஒரு ஆளா இருந்து நீங்க அவரை வளர்த்த விதம் தான் அந்த ஒரு பாசம் அவங்கள்ட்ட இருந்து. கண்டிப்பா அவர் நல்லா இருப்பாரு. அவர் எங்களோட மகனுக்கு அவர் கொடுக்குவாரு. அவர்கிட்ட சண்டை இதை போல மற்றவங்கள்ட்ட அவர் கையெந்த பிராண்டு ஓட்டு அவராகவே எல்லாம் அவருக்கு செய்வார். ஒரு அண்ணன் எப்பவுமே ஒரு தந்தை மாதிரி சகோதரனுக்கு. அப்பா இல்ல எப்படி இருக்கீங்க? 3 பேரும் ஹாப்பியா இருக்கீங்களா? அதிர்ச்சி இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஓபன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்டா இருக்கு பாரு. வராங்கம்மா பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்?
சந்தோஷமா சொல்லுங்க, உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அவருக்கு? நல்ல சந்தோஷம். கவர்மெண்ட் பாசமே அவர் இடத்துல அவர் இல்லாட்டியும் அவரும் அதே மாதிரி எங்களை பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட பிள்ளை மாதிரி ஒரு மகளும் உங்களுக்கு உங்க பிள்ளை மூலமா கிடைச்சிருக்காங்க. ஸோ எப்பவும் சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு மாதிரி உங்களோட ஃபேமிலி எப்பவுமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். போயிட்டு வரோமாம்மா நாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நான் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போனாலும் சரி, எனக்கு கால் பண்ணி டேய் சாப்பிட்டியா, தங்கம் சாப்பிட்டியா, செல்லம் சாப்பிட்டியா, இப்படி கேட்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்ம அம்மா தான். அம்மா நிரந்தர அன்பு. முன்னூறு நாட்களாய் சுமை என்னை தாங்கினாய், நான் மூச்சு வாங்கவே உயிர் மூச்சை வாங்கினாய். அம்மா அம்மா உன்னை போலே யார் அம்மா, அம்மா அம்மா உன்னை போலே யார் அம்மா, இரவு பகலென பாராமல்